காட்டில் ஒரு தீபாவளி பட்ஜெட். காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் தீபாவளி பட்ஜெட் போட ஒன்று கூடினர். சிங்கராஜா தலைமையில் அனைவரும் கூடினர். தீபாவளிக்கு 2 நாட்களே உள்ளதால் என்னென்ன தேவைன்னு ஆளுக்கு ஒருத்தரா சொல்லுங்க அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு. தீபாவளினா ஸ்வீட் சாப்பிடாம எப்படி ஸ்வீட்ஸ் வாங்கணும்? ராஜா ராஜா, போன வருஷம் மைசூர் பாக் வாங்கின காசுக்கு இந்த வருஷம் வெறும் முறுக்கு மாவு தான் வாங்க முடியும் போல. சரி, வீட்லயே முறுக்கு சுடலான்னு பார்த்தா எண்ணெய் விலை 150 ரூபா தாண்டி போயிடுச்சு. அப்படியா? முறுக்கு எண்ணெயில தான் சுட முடியுமா? தண்ணியில சுட முடியாதா? தண்ணியிலையா? அப்ப ட்ரெஸ் ஆகுது எடுக்கிறது இல்லையா? விலைவாசி ஏறினதால எல்லா ட்ரெஸ்ஸும் 1000க்கு மேலதான் விற்கிறாங்க. அடுக்கடவுளே, போன வருஷம் எல்லாரும் புது துணி போட்டோம். இந்த வருஷம் பல் தொழுகிற குச்சி வாங்குறது கூட காசு இல்லை. சும்மா இருங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. புது துணிலாம் எதுக்கு? பணத்தை வீணாக்காதீங்க. எல்லாரும் நம்ம பழைய தோலை நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு இதுக்கு விண்டேஜ் ஸ்டைல்னு பேரு. நானே என் உடம்பு முழுக்க மஞ்சள் சாயம் போட்டுக்கிறேன். அதான் ட்ரெண்டி. ஐயோ, வெடி முக்கியம். வெடி இல்லைனாலும் வெடி இல்லாம எப்படி? ஒரு பாக்ஸ் வெடி 5000 தான். என்னது 5000-மா? பட்டாசு நம்ம பட்ஜெட்லயே இல்ல. போன வருஷம் வாங்கின புஸ்வான் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையே வச்சு சமாளிச்சுக்கலாம். என்னது போன வருஷம் புஸ்வானம்மா? கொஞ்சம் இருங்கப்பா, நானே முடிவை சொல்றேன். விலை உயர்ந்த இனிப்புகள் இல்லாம நம்ம பாரம்பரியமான பொரி உருண்டையை சாப்பிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்தி சத்தமில்லாத வெடிகளை பயன்படுத்தி கம்பி மத்தாப்பு தீபங்களை ஏற்றி இந்த தீபாவளியை நம்ம சிறப்பா கொண்டாடுவோம். எல்லாருக்கும் சம்மதமா?